அவன் மீன் பிடிப்பதிலே கவனமாக இருந்தான். ஏசு சொன்னாரு, இனி நீ மீன் பிடிக்க போக வேண்டாம்டா, நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, நீ எங்க இருக்க வேண்டியவன்? பரலோகத்தில் இருக்க வேண்டியவன். அல்லேலூயா. நீங்களா இங்க உட்கார்ந்து பிள்ளைகள் அல்ல, நீங்களா அங்க போக வேண்டிய பிள்ளைங்க. ஆகவே இந்த உலகத்திலே நீங்க மீன் பிடிச்சு கொண்டு இருந்தாக்கா அங்க போக முடியாது. நான் சொல்ற மீனை போடுறா, அப்போ உனக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும். கரவை தட்டுவோமா? அல்லேலூயா. அது ஏன் சொன்னாரு, அது ஏன் சொன்னாரு, நீ வாடா, நீ வா, இந்த மீன் பிடிச்சாக்கா உனக்கு பரலோகம் இல்லை, நான் கொடுக்க மீனை பிடி, நான் கொடுக்க ஆத்மா பிடி, மனுஷனை பிடிக்கலாம் மாத்திரம் வா என்று சொல்லி தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிற சீமோனை அழைத்தார். வலையை போட்டுட்டான், படகை விட்டுட்டான், நேர இயேசுவை பின்பற்றினான். அவனுடைய பிரசங்கத்தினாலே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. தேவனுடைய நாமம் மகிமை அடைந்தது. இவனுடைய கனி நிலைத்திருக்கும்படி உலகம் எங்கிலும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு நாமத்தை மகிமைக்கென்று இவன் பண்ணின ஊழியங்கள், இவன் ஆண்டவருக்காக செய்த காரியங்கள் இன்றைக்கு மகிமைப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நீங்கள் ஏன் கனியற்ற வாழ்க்கை வாழ வேண்டும்? தேவன் உங்கள் அழைத்த நோக்கம் என்ன? உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும்படித்தானே இயேசு அழைத்தார். பேதுருவை அழைத்தவர்கள் அழைக்கவில்லையா? பவுலை அழைத்தவர்கள் அழைக்கவில்லையா? பவுலுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போனானா? பவுலுடைய வாழ்க்கையிலே கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்தானா? ஏன் நம் வாழ்க்கையில கனி இல்லை? ஏன் நிலையான கனி கொடுக்க முடியவில்லை? இன்னும் நாம் கடலிலே மீன் பிடிக்கவளாய் இருக்கிறோம். இந்த உலகத்திலே ஐஸ்வர்யத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், இச்சைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உலக அழகெல்லாம் மாயைகள், உலக பொருட்கள் எல்லாம் மாயைகள். ஆகவே நீங்கள் தேடுகிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் தேடல் எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் தேடல் எப்படிப்பட்டது? இயேசு என்னை தேடி வந்தார். இயேசுக்கு நான் என்ன செய்தேன்? அப்போ படகை பார்க்கல, வலையை பார்க்கல, சொந்த ஜனங்களை பார்க்கல. அவன் பார்த்ததெல்லாம் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. இயேசு ஒருவரே. அவனுக்கு யாரும் போய் போதகம் பண்ணி இயேசுதான் உண்மையான தெய்வம், இயேசுதான் ரட்சகர் யாருமே சொல்லித் தரல. அவனுக்கு மாம்சமும் ரத்தமும் சொல்லி கொடுத்திருந்தா அவன் இயேசுவை பின்பற்ற மாட்டான். பரலோகத்தில் பிதா அவன் உள்ளத்தில் பேசினபடினாலே இயேசுவை பின்தொடர்ந்தான். இயேசுக்காக ஊழியம் செய்தான், இயேசுக்காக சாட்சியாய் வாழ்ந்தான், இயேசுக்காக கனி கொடுத்தான், இயேசுக்காக தன்னையே ஜீவபலியாக, ரத்தபலியாக, ரத்த சாட்சியாக தன்னை ஒப்புக் கொடுத்தான். கரங்களை தட்டி ஆண்டவரை நன்மை செய்வோமா? அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் வாழ்க்கையிலே உன் எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும், சிந்தனைகள் மாற்றப்பட வேண்டும். தேவனுக்காக நான் என்ன செய்தேன்? எனக்கு விசுவாசம் இருக்கிறதா? சுய பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு அன்பு இருக்கிறதா? எனக்கு சாந்தம் இருக்கிறதா? பொறுமை இருக்கிறதா? தேவன் விரும்புகிற கனிகள் என்னிடத்தில் என்ன இருக்கிறது? பிதாவாகிய தேவன் மூலமாக எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஏன் சொல்றாரு, பிதாவை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்காரு, ஆனா நீங்க அந்த ஆசீர்வாதத்தை வாங்க கூட கனி இல்லை. நீங்கள் அவரிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் விரும்பினால் நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். அவர் கனி கொடுத்தால் உன் வாழ்க்கை துளுக்கு ஆண்டவர் செய்வார், ஆசீர்வாதமாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். எடுத்து வாசிங்க சங்கீதம் 139 சங்கீதம். நூற்றி 39 சங்கீதம் 16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாக இல்லாத போதே போதுமா? நல்லா கவனிங்க. தாவீது எழுதி வச்சிருக்கிறான் அந்த பாட்டுல, சங்கீத பாட்ட. ஆண்டவரே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாக இல்லாத போது அவை அனைத்தும் அவை உருவேற்கப்பட்ட நாட்களும் புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அல்லேலூயா. அது உண்மையான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வெளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு, ஒளிப்பிடத்திலே என் தாயின் கருவாகிய அந்த ஒளிப்பிடத்திலே, அந்த இருட்டலை உருவாக்கப்பட்ட
பிள்ளைதான் தாவீது. அவன் சொல்ற வார்த்தை கேளுங்க. பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் மறைவாயிருக்கல. அல்லேலூயா. தாவீது சொல்ல, ஆண்டவரே என்னை விசித்திரமா உருவாக்கியிருக்கீங்க, வினோதமா உருவாக்கியிருக்கீங்க. எங்க தெரியுமா? என் தாயின் கருவாகிய அந்த ஒளிப்பிடத்திலே, பூமியின் தாழ்விடங்களிலே என் எலும்பைக்குள்ள கர்த்தாவே உன் கண்கள் கண்டது. எங்க இருக்கும் போது? தாயின் கருவிட இருக்கும் போது. அல்லேலூயா. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. தாவீது விசுவாசத்தை பாருங்க. தாவீது தேவன் மீது வைத்த நம்பிக்கை. ஆண்டவரே நான் விசித்திரமாக உருவாக்கப்பட்ட ஆண்டவரே, வினோதமான மனுஷன். ஏன் தெரியுமா? என் அவயங்களில் ஒன்றாக இல்லாத போதே அந்த நாட்கள் கூட ஆண்டவரே, இதெல்லாம் கவனிங்க. அவன் தாவீது கருப்பா செவுப்பா, அவன் எப்படிப்பட்டவன், அவன் கண்கள் எப்படி, அவன் கைகள் எப்படி, அவன் கால்கள் எப்படி இருக்க வேண்டும், இவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் தாயின் கருவிலே இருக்கும் போதே அவர் புஸ்தகத்தை எழுதி வச்சுட்டாராம். அல்லேலூயா. அதை வாசிப்போம் மறுபடியும் 16. என் கருவை, யாருடைய கருவை? உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய கருவை யாருடைய கண்கள் கண்டது? தேவனுடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா. தேவனுடைய கண்கள் கண்டது. அப்போ நீ எப்படி உருவாக்கப்பட்டாய்? விசித்திரமாய், வினோதமாய், பூமியின் தாழ்விடங்களிலே ஒளிப்பிடத்திலே தாயின் கருவாகிய அந்த இருட்டறையிலே உருவாக்கப்பட்ட பிள்ளை நீங்கள். ஆனா அந்த கருவில் இருக்கும் போதே உங்களுடைய எலும்பு கூட ஆண்டவருக்கு மறைவாக இருக்கவில்லை. அல்லேலூயா. உன் அவயங்கள், கை கால்கள் முளைக்கும் முன்னே இயேசு என்ன செஞ்சாரு? அவர் புஸ்தகத்தை எடுத்தாரு. அந்த புஸ்தகத்தை எடுத்து எல்லாத்தையும் எழுதுறாரு. எப்படி? தாமோதரம் பிறருடைய கண்கள் இப்படிதான் இருக்க வேண்டும், துரைப்பதனுடைய கால்கள் இப்படிதான் இருக்க வேண்டும், உன்னுடைய தலை இப்படிதான் இருக்க வேண்டும், நீ இப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீ ராஜாவா இருக்க வேண்டும் என்று தேவன் நீ பிறப்பதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் பரலோகத்தை எழுதி வைத்து விட்டார். இதை அறிந்த தாவீது தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். நான் பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திரமாக வினோதமாக உருவாக்கப்பட்டேன், என் எலும்புகளை கூட உன் கண்கள் கண்டது ஆண்டவரே. அல்லேலூயா. என் எலும்புகளுக்கு உன் கண்கள் கண்டது. என் கருவிலே இருக்கும் போது, என் கருவிலே என் அவயங்கள் இல்லாத போதே அதை ஒவ்வொன்றையும் அது உருவேற்கப்பட்ட நாட்கள். நல்லா பாருங்க, எத்தனை மாதத்திலே உன் கைகள் வரும்? தாயின் கருவிலே இருக்கும் போது எத்தனை மாதத்திலே உன் கண்கள் வரும், உன் கால்கள் வரும் என்பதை ஒவ்வொன்றாக என் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நான் சொல்லல, வேதம் சொல்கிறது. இந்த அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குறித்தும் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறது. நீ எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், வாழ்க்கை எப்படி மாறப் போகிறது, நீ எப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறாய், விசுவாசி பின்மாற்ற போகிறாயா இல்லையா என்பதை எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எழுதி வைத்திருக்கிறார். நண்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை தியானித்து பாருங்கள். ஆண்டவர் உன் தாயின் கருவில் இருக்கும் போதே நீ யார் என்று அறிந்திருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் உன்னை தேடி வந்து அழைத்திருக்கிறார். நீங்கள் அவரை தேடி போகவில்லை, கர்த்தர் தேடி வந்து பேதுருவை அழைத்த ஆண்டவர், பேதுருவை ஊழியக்காரன் மாற்றின ஆண்டவர், அவன் தனி நிலைத்திருப்பதை செய்த தேவன் இன்றைக்கும் பேதுருவை அழைத்தது போல அவன் வலைகளை விட்டான், படகுகளை விட்டான். ஆனா இவனுடைய படகாகிய வாழ்க்கை படகை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பேதுருவை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு பேதுருவை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக. அல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான்
தெரிந்து கொண்டேன் என்றான். குமாரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்தும் போது, ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது, அந்த ஆசீர்வாத பாத்திரமாக அவன் நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை, கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். சீமோன் பேதுரு தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தான். திரளான மீன்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறார், சாமுவேலே, நீ ஏன்டா உன்னம் துக்கித்துக் கொண்டு இருக்கிற? இன்னும் ஏன் வேதனையா இருக்கிற? சவுலுக்காக நீ வேதனைப்படுவது நியாயம் அல்ல. சவுலை நிராகரித்தேன், சவுலை நான் புறம்பே தள்ளிவிட்டேன். நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நேரா எங்கிட்ட போகணும், பெத்லகேம் போகணும். யார சொல்றது? யார சொல்றது? ஆண்டவரே சாமுவேலை சொல்கிறார். சாமுவேல் யார் தெரியுமா? தீர்க்கதரிசி. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் விளக்கமாக சொல்கிறேன். அல்லேலூயா. சவுலை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி வைத்தார். அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சவுல் இஸ்ரவேலிலே அந்த கோத்திரத்தில் சிறியவனாய் இருந்த போதிலே கூட கர்த்தர் அவனை பெரியவனாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு அமர்ந்திருக்கிற உங்களை அனைவரும் ஒரு காலத்திலே இழிவாய் பேசியிருக்கலாம், உங்களை புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தரவுரோகம் பேசியிருக்கலாம். ஆனா ஏசு சொல்றாரு, எவன் புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிறானோ, எவன் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கானோ, உங்களை தந்தா நான் உயர்த்துவேன் என்று தேவ சத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க, ஆண்டவரே நான் அற்பமானவன், ஆண்டவரே நான் இழிவானவன், ஆண்டவரே நான் பணத்தில் குறைவுள்ளவன், ஞானத்தில் குறைவுள்ளவன், ஜனங்கள் என்னை இழிவா பார்க்கிறாங்க. கவலைப்படாத, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே உன்னை ராஜா ஆக்கவும் ஆண்டவருக்கு தெரியும், ராஜ்யபாரத்தில் இறக்கவும் இயேசுவுக்கு தெரியும். கடலை தட்டி அதை சொல்லி சொல்லுவோமா? அல்லேலூயா. உன்னை ராஜாவாய் ஆக்க தேவனுக்கு வல்லமை உண்டு. நீ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை என்றால் ராஜ்யபாரத்தை பறிக்கவும் இயேசு வல்லமை உண்டு. சவுல் இஸ்ரவேலிலே ஒரு சிறியவனாய் இருந்த போது கூட ஆண்டவர் அவனை பெரியவனாய் மாற்றினார். தேவன் சொன்னார், சவுலே அமலேக்கை முறியடிக்க வேண்டும், அவனுக்கு உண்டான ஆடு மாடு எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணிடான்னு சொல்லி அனுப்பினாரு. பெண்களா இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும் எல்லாரும் வெட்டி போடுறார், கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் சவுல் மனிதனுக்கு பயந்தபடினாலே, அவரோடு ஜனங்களுக்கு பயந்தபடினாலே மாடுகளிலும் ஆடுகளிலும் முதல் தரமானதையும் இரண்டாம் தரமானவர்களையும் அவன் எடுத்துக் கொண்டான். அல்லேலூயா. இங்கேயே தேவனுடைய வார்த்தையை மீறி சவுல் நடக்கிறான். தேவன் சொன்ன வார்த்தை அமலேக்கை முறியடிக்க வேண்டும், அங்கே இருந்த ஜனங்களை சங்காரம் பண்ண வேண்டும், ஆடாரம் சரி மாதாரம் சரி எல்லாத்தையும் அழித்து போட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அல்லேலூயா. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவதை, இந்த வார்த்தைக்கு கை கொள்ளுவதை சவுல் விட்டவரினாலே தேவன் சவுலை உயர்த்தினதுக்காக, ராஜாவாய் மாற்றினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. இரண்டுக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சவுலை உயர்த்தினது போல நம்மை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். உயர்த்தப்பட்ட சவுல் கற்பனையை மீறினார், தேவன் துக்கப்பட்டார். இன்றைக்கு நீங்கள் தேவனால் அறிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாத பாத்திரம் நீங்கள். சவுலை போல தேவனுடைய வார்த்தையை மீறி, கட்டளையை மீறி, வழிதப்பி மனிதனை பிரியப்படுத்த மனதாக இருந்தார். மனிதனுக்கு பயந்து தேவனை நீ விசுவாசிக்காவிட்டால் தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மீது வரும். உங்க ஆசீர்வாதம் பிடுங்கப்படும், உன் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவார். புறஜாதி மத்தியிலே வெட்கப்பட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலையை தேவன் அனுமதித்து விடுவார். உன் ராஜ்யபாரம் இழக்கப்படும், உன் ஆசீர்வாதம் இழந்து விடுவார். அமலேக்கியராகிய சாத்தானை முறியடிப்பதற்காகத்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. உனக்கு விரோதமாக ஒரு காலத்திலே அமலேக்கியர்கள் யுத்தம் பண்ணி இருக்கலாம், உன்னை பாவத்தில் தள்ளி இருக்கலாம், உன் குடும்பத்தை அழித்து இருக்கலாம், உன் குடும்பத்தை நாசம் பண்ணி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு சவுல் என்ற மனுஷன் உண்டாக்கி அந்த அமலேக்கியனை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் போராடின, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணின, எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்த இந்த அமலேக்கியரை நீ ஒரு ஆளவும் வரக்கூடாது, எல்லாரும் சங்காரம் பண்ண சொல்லும் போது வார்த்தையை மீறினான்.
ஆண்டவர் துக்கமடைந்தார். சாமுவேலே போய் பாருடா, நீ அபிஷேகம் பண்ண ராஜாவாக்கப்பட்ட சவுல் இன்றைக்கு என்னுடைய கட்டளையை மீறினான், என் கற்பனையை மீறினான், போய் பார். சாமுவேல் போறான். சாமுவேல் போன உடனே அவன் கேட்கிறான், சவுல் இது போல நீங்க சொன்ன மாதிரியே கர்த்தருடைய வார்த்தையின்படியே எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிட்டேன், யாரும் இல்லை, எல்லா ஆடு மாடு மனுஷன் எல்லாவற்றையும் விட்டு வீழ்த்திட்டேன். சொல்வது யாரு? சொல்வது யாரு? யாரும் தெரியலையா? கேட்கறீங்களா? இல்ல கொஞ்சம் தூக்க மயக்கமா இருக்குதா? சவுல் ராஜா சொல்ற சாமுவேல்கிட்ட, ஐயா நீங்க சொன்னீங்க கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டேன், அமலேக்கியரை எல்லாரையும் முறியடிச்சுட்டேன், ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டு வீழ்த்திட்டேன். அப்ப சொல்றான் தேவ மனுஷன் சாமுவேல், ராஜாவே எல்லாத்தையும் வீழ்த்திட்டேன்ற என் காதுகளிலே ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் கேட்கிறதே, இது எங்கிருந்து வருகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடுகளையும் மாடுகளையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் எல்லாரும் சங்காரம் பண்ண சொன்ன தேவனுடைய வார்த்தையை மீறி இன்னைக்கு பொய் சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் கேட்கிறார். நீ என்ன காரியம் மறைத்து வைத்திருந்தாலும் இயேசு சொல்கிறார், ஆடுகளின் சத்தம் கேட்கிறது, மாடுகளின் சத்தம் கேட்கிறது. என்ன காரியம் அது? தேவன் விரோதமான காரியம் செய்து கொண்டிருக்கிறாய், கற்பனையை மீறி கொண்டிருக்கிறாய். சொல்றான் சவுல், நான் மனிதனை என்னோட ஜனங்களுக்கு பயந்து நான் இப்படிப்பட்ட காரியம் செய்துட்டேன், என் பாவத்தை மன்னிச்சுடு, என் பாவத்தை மன்னிச்சுடு. பாவத்தை மன்னிச்சு சொன்னாலும் ஆசீர்வாதம், சவுலோடு ஆசீர்வாதம் எங்க போகுது? தாவீது கிட்ட போகுது. அல்லேலூயா, தாவீது கிட்ட போகுது. அதையே சொல்றாரு 1 சாமுவேல் 16:1. சாமுவேலே நேராக போ, பெத்லகேமுக்கு போ, அங்கே சென்று ஈசாயுடைய குமாரர் இருப்பாங்க, அவளை அபிஷேகம் பண்ணு. உடனே சாமுவேல் கிளம்பி போறோம், பெத்லகேமுக்கு போறோம். அங்க மூப்பரெல்லாம் கேட்கறாங்க, நாங்க ஐயா நீங்க வர்றதுக்கு நல்ல சமாதானமா? திடீர்னு தீர்க்கதரிசி வருவாரே, ஏதாவது ஆண்டவர் ஏதாவது சொல்லி அனுப்புறாரா என்று தத்தளிப்பு மூப்பர் கேட்கிறாங்க. ஒன்றுமில்லை, எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. ஈசாயை கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே ஈசாக்கு எத்தனை பிள்ளை தெரியுமா? ஈசாக்கு எத்தனை பிள்ளை? ஈசாய்க்கு 8 பிள்ளை. எத்தனை பிள்ளை? அந்த 8 பிள்ளைய முதல் வாசகம் தெரியும், வாசிங்க. 6ஆம் வசனம் 16:6. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவன் சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி பாரு. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கரலை தடுவோமா? ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க, நான் டைம் சீக்கிரம் முடிச்சிடுறேன். எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் அவனை அனுப்பின நோக்கம் என்ன தெரியுமா? ஈசா என்கிற மனுஷன் இருக்கிறான். ஈசாக்கு 8 பிள்ளை இருக்குது. அந்த 8 பிள்ளையில ஒரு பிள்ளையை அபிஷேகம் பண்ணும், பேரை சொல்லல. நல்ல கவனிங்க, ஆண்டவர் பேரை சொல்லல. அவன் பிள்ளைங்களுக்கு அபிரதாப் இருக்கிறான், பேர்லாம் சொல்ல டைம்ல இருக்கு. மகள் வாசித்த போல எலியாப் இருக்கிறான், அதுக்கப்புறம் அபிரதாப் இருக்கிறான், ஒவ்வொரு பேரை போட்டு இருக்குது. சல்மா இருக்கிறான், நிறைய அந்த பேர்ல போட்டுப்படுது. அதை விட்டுருங்க. அப்ப 8 பிள்ளையில முதல் ஒரு பிள்ளைய வரான். யாருமா பேரு? எலியாபா. எலியா போறான். எலியா வந்த உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். எலியாவை பார்த்த உடனே சாமுவேல் கேட்கிறான். சாமுவேல் பார்க்கிறான், எலியா நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறான். சவுலை போல சவுல் நல்ல உயரம், அவ்வளவு உயரம் கிடையாது, கொஞ்சம் நல்ல வாட்ட சாட்டமான உடம்பு, நல்ல உயரமா இருக்கிறான். ராஜாக்குரிய சரீரமும் ராஜாக்குரிய உயரமும் யார்கிட்ட இருக்கு? எலியாவிட இருக்கு. எலியாவிட இருந்த உடனே தாவீது இவன் சாமுவேலுக்கு பார்க்கிறான். ஆண்டவரே, நீங்க ஈசாயோட போக சொன்னீங்க, வந்துட்டேன், பெத்லகேம்ல வந்துட்டேன், ஈசாயை விருந்துக்கெல்லாம் அழைச்சிட்டேன். அப்போ இவன் பார்க்கறது எல்லாம் வாட்ட சாட்டமாக்குறான்.
இங்க இருக்கிறது யார் உயரமா இருப்பீங்க? நம் தாஸ் பிரதர் உயரமா இருப்பாரு, நல்லா ஹைட்டா இருப்பாரு. ஒண்ணு இவரு குள்ளமா இருக்கிறது யாரு? நீங்க தூர குள்ளமா இருப்பாரு. அப்போ தாஸ் பிரதர் வராரு, ஈசாயோட பிள்ளைன்னு வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிள். ஈசாயோட பிள்ளை அவர் அப்படிதான் வராரு, வந்த உடனே தீர்க்கதரிசி பாக்குறாரு, இவரு நல்லா வாட்ட சாட்டமா இருக்காரு, நல்லா உயரமா இருக்காரு, இவரை ராஜாவா இருக்கலாம் ஆண்டவரு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்ப ஆண்டு சொல்றாரு, சாமுவேலே, நான் எப்போதும் சரீரத்தை பார்த்தோ உயரத்தை பார்த்தோ அவனை ஆசீர்வதித்த தேவன் அல்ல. நல்லா கவனிங்க, என்ன வாசனம் அது? பாசியார் வாசனத்தை கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவன் முகத்தையும் இவன் சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறத்தளித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. மனுஷன் முகத்தை பார்த்துதான் அவனை ஆசீர்வதிக்கிறதோ ஏதாவது காரியம் பண்ணுது. ஆனா ஏன் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நான் இவனை புறக்கணிச்சிட்டா, நீ மனுஷன் பார்க்க யாரு? சாமுவேல் மனிதன் பார்க்கிறவராக ஈசாவுடைய பிள்ளையே முதல் பிள்ளை பார்க்கிறான். கர்த்தர் சொல்றாரு, சாமுவேலே, நான் மனுஷன் பார்க்க பிரகாரம் பார்க்கல, மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்ப்பா இருக்கிறார், ஆகவே இவனை புறக்கணித்து விட்டேன். சரி ஆண்டவரே, அவர் யார் தான்? இன்னொரு பிள்ளையை ஈசாய் கொண்டு வரான், அவனையும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு பிள்ளையை கொண்டு வரான், அவனையும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படியாக 7 பிள்ளையும் கொண்டு வந்த பிறகு ஆண்டவரை கேட்கிறான். அந்த வசனத்தை வாசிங்க, 16ஆம் அதிகாரம் 11. ஆமா, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அப்போது சாமுவேல் ஈசாயை நோக்கி, அவன் கேட்கிறான், இவ்வளவுதான ஆளு? இல்ல ஆண்டு, இல்ல, எங்க 8வது பிள்ளை ஒருத்தர் எங்க இருக்கிறான்? ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான். யார் 8வது பிள்ளையா இருக்கிறீங்க? யார் 8வது பிள்ளையா இருக்கிறீங்க? கரெக்ட்ல யார் 8வது? கௌரவ 8வது பிள்ளை. 8வது பிள்ளை தூங்க தாவீதுக்கு எடுத்த ஆசீர்வாதம் அப்படியே உங்களுக்கு வரும். அடையலையா, அடையலையா? அப்போ 8வது பிள்ளை எப்படி தான் இருப்பாங்க? நல்லா கவனிங்க, 8வது பிள்ளை எப்படி தான் இருப்பாங்க? புறக்கணிக்கப்பட்டவர்களாக, அவமதிக்கப்படுவர்களாக, இழிவாக. ஏன்னா 7 புள்ள அப்பா கொடுக்கிறான், 8வது புள்ள ஆடு வைக்க விட்டுருக்கான். அடையலையா? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம் குடும்பத்தோட ஒருவேளை என்னை போல நீங்க வெறுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது சொந்த மனதோட வெறுக்கப்பட்டிருக்கலாம். தாவீது அப்பா கூட இல்ல, ஆடு வச்சு கொண்டிருந்தான், 8வது பிள்ளையா இருந்தான். இவ்வளவுதான் பண்ணும்போது ஆண்கள் அப்பயும் பெயரை சொல்லல, தாவீது வனாந்திரத்துக்காரன சொல்லல. ஈசாய் வாயிலிருந்து என்ன வருது என்று பார்ப்பதற்காக தேவன் காத்திருந்தான். ஈசாய் சொல்றான், 7 பிள்ளை ஏன் கொடுக்கிறான், 8வது பிள்ளை வனாந்திர ஆடு மேய்க்கிறான், அவனை கூப்பிட்டு வா, அவன் வரும் வரைக்கும் இந்த கறி விருந்த நான் சாப்பிடவே மாட்டேன். அல்லேலூயா! கறி விருந்து ஒரு நல்ல ஒரு காளை அடிச்சு நல்ல பிரியாணி செஞ்சு வச்சிருக்காங்க, நல்ல காளை பிரியாணி ரெடியா இருக்கு, ஆவி பறக்குது, நல்ல கறி குழம்பு வாசனை அடிக்குது. சாமியோட உட்கார்ந்து இருக்கிறான், 7 பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்காங்க, மூப்பர் இருக்காங்க, ஈசா இருக்காங்க, நல்ல கறி விருந்து, நல்ல பசியோட வந்திருக்காங்க தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொருத்தவனும் ஈசாயை கூப்பிடும் போது இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் ராஜா புறக்கணிச்சாரு. ஆனால் யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டாலோ, தெரிந்து கொள்ளப்பட்டவன் எங்க இருக்கிறான்? வனாந்தரத்தில் இருக்கிறான். அறிந்து கொள்ளப்பட்டவன் எங்க இருக்கிறான்? ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான். அப்போ சொல்றான் சாமுவேலே, அவனை அழைத்து வா, அவன் வரும் வரைக்கும் நான் அந்த கறிவில் சாப்பிட மாட்டேன் சொல்லுவனே. வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த தாவீதை கொண்டு வராங்க. தாவீதை கொண்டு வந்த உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு? 12 வசனம் 12. அப்போது கர்த்தர், எத்தனை வசனமா? 14 12.
அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்கள் நல்ல ரூபம் என்றான். அப்போது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு முன்பாக 3ஆம் வாசிமா, ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, நான் உனக்கு சொல்கிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். அல்லேலூயா. 7 பிள்ளைகளையும் அபிஷேகம் பண்ண தேவன் அனுமதிக்கவில்லை. அவனை எனக்காக, இன்றைக்கு நீங்களும் யாருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்? இயேசுவுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீதை எப்படி ஆண்டவர் உறுதியோடு அழைத்து, தாவீதை எனக்காக அபிஷேகம் பண்ணப்படு, இவன் தான் இஸ்ரவேல் மக்களை ஆள வேண்டும், இவன் தான் ராஜாவா இருக்க வேண்டும். எந்த பிள்ளையை அவமதித்தார்களோ, எந்த பிள்ளையை ஆடு வைக்க வைத்தார்களோ, எந்த பிள்ளையை புறக்கணித்தார்களோ, 7 பிள்ளைக்கும் கொடுக்காத ஒரு ராஜ்யபரத்தை, ஒரு மேன்மையை தாவீதுக்கு கொடுப்பார் என்றால், இன்றைக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ அவனை அபிஷேகம் பண்ண சாமுவேல், அடுத்த வசனம், அவனை அவன் சகோதரர் நடுவே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பேதுருவை அழைத்தார், அறிந்து கொண்டார், அவனை தேடி போனார். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நாள் முதற்கொண்டு என்றைக்கு கடற்கரையை பார்த்தாரோ அதிலிருந்து அவன் மரிக்கும் வரைக்கும் தேவனுடைய ஆவி அவனை சும்மா விடல. அவன் இயேசுவை மறுதலிக்கும் போது கூட ஆவியானவர் அவனை, நீ பண்ணது தப்பான காரியம் என்று சொல்லி அவன் மனசு கசந்து அழ ஆரம்பிச்சான். தேவ ஆவி அவனுக்குள் இல்லை என்றால் அவனுக்கு கண்ணீர் வராது, அவன் இருதயம் கடினப்பட்டு போயிருக்கும். தேவனுடைய ஆவியும் சும்மா விடல. தாமோதரம் 3 வாரம் சபைக்கு வரல. தேவன் விட்டாரா? தேவன் விட்டாரா? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அவர். கரலை தத்துவமா? அல்லேலூயா. அவர் மாத்திரம் அல்ல, இங்கே உட்கார்ந்து ஒருவரோடு தேவன் விட மாட்டாரு. நீங்களே பின்மாற்றம் போனாலும், உங்களை விசுவாசம் பிடித்து பின்மாற்றம் அழைத்து சென்றாலும் கர்த்தர் உங்களை விடமாட்டார். அல்லேலூயா. அது 7 பேர் முன்பாக சின்ன பையன் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் செய்து அவன் மீது ஆவியை இறக்குவார் என்றால், இன்றைக்கு உங்களை தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் சொல்லல, வேதம் அப்படிதான் சொல்கிறது. 7 பிள்ளைக்கும் இல்லாத மேன்மை, 7 பிள்ளைக்கும் இல்லாத ஆசீர்வாதம் தாவீதுக்கு தேவன் கொடுப்பார் என்றால், தாவீதை கர்த்தர் தாயின் கருவிலே, அல்லேலூயா, தாயின் கருவிலே அவன் எலும்புகளை உருவாக முன்பாகவே கண்ட தேவன், அவன் சரீரத்திலே அவைகள் உண்டாக முன்பாகவே அவருடைய புஸ்தகத்திலே அந்த நாட்களை எழுதி வைத்திருந்த தேவன் இன்றைக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்றால், உங்களை கர்த்தர் அதே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்ய வேண்டும்? கனி கொடுக்க வேண்டும். அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும். கனி நிலைத்திருக்கவில்லை என்றால் இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இன்றைக்கு யார் யார் ஆசீர்வாதமா இல்லையோ அவர்களுக்குள்ளாக என்ன இல்லை? கனி இல்லை. நீங்க நினைச்சலாம் கனி இல்லை. ஏன்னா இயேசுடைய வார்த்தை சொல்லுவது 15-14 யோவான்ல வீட்டுல போயிட்டு வாசிக்காதீங்க. 15-14 வீட்டுல போயிட்டு வாசிங்க. என்ன வாசிங்க? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதுக்கு அடுத்த வாசகம் தான் நீங்க முக்கியமா பார்க்கணும். அடுத்த வரி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, இதான் நல்ல கவனிங்க, அந்த ஆசீர்வாதத்தை இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். அந்த கனி நிலைத்திருக்கணும். இப்படி இருந்தாக்கா இயேசு நாமத்தினாலே பிதா என்ன செய்வாரு? உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வாரி அரைப்பாரு. அல்லேலூயா. வாரி அரைப்பாரு. பணம் இல்லாத போட்டுதான் இருக்கும். இன்னும் ஆண்டவரே பணம் இல்லை, இன்னும் ஆண்டவர் பணம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் சொல்றது கனிக்கு தாடா, இருக்கு ஆண்டவரே, கொஞ்சம் போடுடா, பணம் வரப்போகுது. அல்லேலூயா. கொஞ்சம் போது நாளைக்கே பணம் வரப்போகுது. பீரோ திறந்து பாரு, மந்திரம் போடாது, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆண்டவர் பணத்தை கொடுப்பாரு. நான் உணர்ந்திருக்கிறேன், ஆண்டவரே பணம் எல்லாம் காலியா போச்சு, கஷ்டமா இருக்கு,
கொஞ்சம் பொருடா, என் கரங்களுக்குள்ள கொஞ்சம் காத்துரு, உடனே ஆண்டவர் பணத்தை கொடுப்பாரு. உடனே ஒரு போனஸ் வரும், உடனே சம்பளம் வரும், ஏதாவது வகையில் எனக்கு கொடுத்துருவாரு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் தேவனுக்குள்ளாக விசுவாசமா இருங்கள், தேவனுக்குள்ளாக கனி கொடுங்கள், அன்பா இருங்கள், இயேசுடைய மன்னிப்பை மற்றவர்கள் தெரியப்படுத்துங்கள், இயேசுடைய அன்பை உங்கள் மூலமாக மற்றவர்கள் கொடுங்கள், இயேசுடைய சமாதானத்தை உங்கள் மூலம் மற்றவர்கள் கொடுங்கள். இப்படிப்பட்ட கனிகள் கொடுத்து நீங்கள் நிலைத்திருந்தால் உங்களுக்கு பிதா என்ன செய்வாரு? என்னுடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு சகல விதமான ஆசீர்வாதம் கொடுக்கிறேன், ஒன்றும் குறைவா இருக்காது. பானை நிரம்பி நிரம்பி வெளியத்தக்கதான ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டிலே நீங்க பீரோவை திறந்தாலும் ஒரு ஆசீர்வாதம், பொட்டியை திறந்தாலும் ஆசீர்வாதம், பானையை திறந்தாலும் ஆசீர்வாதம், எதை திறந்தாலும் ஆசீர்வாதம். ஏனேம்மா சாரிபாட்டு விதவை வீட்டுல எண்ணெயும் மாவு குறைவில்லாமல் ஆசீர்வதித்த காரணம் என்ன தெரியுமா? எலியாவுடைய வார்த்தைய அவர் கேட்டு கீழ்படிந்தான். இன்றைக்கு ஆவியான சொல்றாரு, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு இந்த வார்த்தையை கனி கொடுத்தா பீரோ திறந்தோட என்ன இருக்கும்? பீரோ திறந்த என்ன இருக்கும்? பொன்னும் வெள்ளியும் பணமும் தேவன் அங்கு நிரப்பி வைத்திருப்பார். கனி கொடுத்தால், கனி கொடுக்கவில்லை என்றால் பீரோவை திறந்தால் துணிகளும் கட்டுக்கட்ட துணிதான் இருக்கும், வெறும் பேப்பர் தான் இருக்கும். ஆனா கனி கொடுத்தா திறந்த உடனே என்ன இருக்கு? ரமணி பணம் இருக்குமா? உங்க பீரோ என்ன இருக்கு? அப்படி கனி கொடுக்குற. அப்போ இன்றைக்கு எல்லாம் போயிட்டு பீரோ திறந்து பாருங்க, திறந்து எல்லாம் திறங்க, மேரி திறந்து பாரு. அப்போ அது திறந்து பார்த்த உடனே அங்க பணம் இல்லைன்னா ஆண்டவர் குற்றம் சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஆமா ஆண்டவர், என்கிட்ட கனி இல்லை, என்கிட்ட கனி இல்லாதால என் வீட்டுல பணம் இல்லை, என் வீட்டுல கனி இல்லாதால என் குடும்பத்தில் கஷ்டமா இருக்கு, எனக்கு கனி இல்லாதால கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, எனக்கு கனி இல்லாதால வியாதி வந்துருச்சு, எனக்கு கனி இல்லாதால என் பிள்ளைக்கு பீஸ் கட்ட முடியல, என்கிட்ட கனி இல்லாதால என் கையில 10 ரூபாய் பணம் இல்லை. இன்று மேற்கொண்டு முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே நான் கனி கொடுக்கிறேன், நான் கனி கொடுக்கிறேன், அன்பை கொடுக்கிறேன், சமாதானத்தை கொடுக்கிறேன், பிறரை மன்னிக்கிறேன், சாந்தமா இருக்கிறேன், பாவம் செய்யாமல் நிச்சயடக்கமா இருக்கிறேன், இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க இன்றைக்கு ஆரம்பித்து விட்டேன். அடுத்த வாரம் நான் பீரோவை திறக்கும் போது என் பீரோக்குள்ளாக நகைகள் இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும், வைரம் இருக்க வேண்டும், துணி மட்டுமல்ல அது போல பணமும் சேர்த்து இருக்க வேண்டும் சொல்லி திறந்து பாருங்க. அடுத்த வாரம் இன்றைக்கு கனி கொடுக்க நாளைக்கு பணத்தை இயேசு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியமெல்லாம் சரி, திருமணம் ஆகும் இல்லையா, கனி கொடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லையா, கனி கொடுங்க. கனி கொடுக்க ஒரு கனி கொடுக்க வாழ்க்கை. கர்ப்பத்தின் கனியை இயேசு நாமத்தால் பிதா கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்ப்பத்தின் கனியை யார் நாமத்தால் பிதா கொடுக்கிறது? பிதாவின் நாமத்தால், இயேசு நாமத்தால் பிதா கொடுக்க போறாரு. அப்ப கர்ப்பத்தின் கனி ஒரு ஆசீர்வாதம், திருமணம் ஒரு ஆசீர்வாதம். அப்ப இது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு என்ன இருக்க வேண்டும்? பொறுமை இருக்க வேண்டும், சாந்தம் இருக்க வேண்டும், வீழ்ச்சி இறக்கம், விசுவாசம், அன்பு. இது எல்லாம் கனியை கொடுக்கும் போது நீங்க கேள்வி கேட்கலாம், ஆண்டவர், ஆண்டவரே நீங்க கேட்ட கனியை நான் கொடுத்துட்டேன், எனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க ஏன் கொடுக்கல? ஆண்டவர் சொல்றது, கொஞ்சம் அடுத்த மாசமே நீ கர்ப்பத்தின் கனியை பெற்றெடுப்பாய். கரங்கத்தை போமா, ஒரு குழந்தை கர்ப்பத்தின் கனியை இயேசு வேண்டேமா. அண்ணால் அப்படியே முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தினார், தன்னுடைய கனிகளை வெளிப்படுத்தினார். பொறுமையா இருந்தா, சாந்தமா இருந்தா, தயவா இருந்தா, விசுவாசமா இருந்தா. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட அண்ணாளுக்கு என் பிதா என் நாமத்தினால் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லி அண்ணாளுடைய கர்ப்பத்தை திறந்தாரு. அதுபோல கர்ப்பத்தை திறக்க மாட்டாரா? திருமணம் ஆகாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் திருமணத்தை கைகூட பண்ண மாட்டாரா? கடன் தொல்லையால் பாடுபடுவர்களுக்கு கடனை அடக்கி இயேசு உதவி செய்ய மாட்டாரா? பாவத்தை விட முடியாத இருக்கிற பிள்ளைகளுக்கு பாவத்திலிருந்து ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுக்க மாட்டாரா? இச்சை அடக்கம் இல்லாத பிள்ளைகளுக்கு இச்சை அடக்கத்தை இயேசு கொடுக்க மாட்டாரா? சமாதானம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வாழ்களுக்கு சமாதானத்தை கொடுக்க மாட்டாரா? கொடுப்பா. எப்ப தெரியுமா? நீங்கள் கனி கொடுக்கும் போது. அல்லேலூயா. நீங்கள் கனி கொடுக்கும் போது. என்ன கனி? ரமணி சொல்லுமா, என்ன கனி? எந்த அதிகாரம், எந்த வசனம்? யோவான் 14 அதிகாரம் ரமணிக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23. நீ 21, 22. அப்போ 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னது, நீங்க போய் கனி கொடுக்க, கனி நிலைத்திருக்கணும். அது என்ன கனி என்பதை பவுல் எழுதி வைக்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கனி கொடுறான்ட்டாரு. பவுல் எழுதுறான் போயிட்டு கலாத்தியருக்கு எழுதும் போது,
கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 22 தான். அன்பு தாண்டா அந்த கனி, சந்தோஷம் தாண்டா அந்த கனி, சாந்தம் தாண்டா அந்த கனி, சமாதானம், இச்சையடக்கம், இது இந்த கனி தாண்டா ஏன் சொல்லிட்டு போனாரு. இதை தெரியாம ஏன்டா ஆசீர்வாதத்தை எழுந்திருக்கிறீங்க? இது தெரியாம ஏன்டா பாடுபடுறீங்க? இது தெரியாம ஏன்டா ஒன்னும் பணம் இல்லை, காசு இல்லை, கஷ்டப்படுறீங்க? இந்த வசனத்தை இயேசு கொடுத்திருக்கிற விளக்கத்தை இதை படினா போச்சு. இதை படிச்சாதான் ஒரு ஆசீர்வாதம், இதை படிச்சு கை கொண்டா ஒரு ஆசீர்வாதம். யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை தியானம் பண்ணுங்க. நேரம் 12 போவது. இந்த நாளிலே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். பேதுரை தெரிந்து கொண்டவர், தாவீதை ராஜாவாக்கினவர், அதுபோல உங்களையும் ராஜாவாக்குவார். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள். தாயின் கருவிலே நீங்கள் எப்படி உருவாக்கப்பட்டீங்க? ஏன் மறுபடியும் சொல்றேனாக்கா, நீ கட் பண்ணிருக்கோம். ஏன் மறுபடியும் நான் சொல்றேன்